Daily. Taste the Daily. வணக்கம் நியூஸ் ஜே நேயர்களே, சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினராக மூத்த வழக்கறிஞர் எஸ் சதீஷ்குமார் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் பிரச்சனை குறித்து நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறது. உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையை ஒரு குட்டு வைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டு திமுகவினர் பெரிய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. திமுகவினர் இது எப்படி சார் கொண்டாடக்கூடிய நிகழ்வு தானே இது? நியூஸ் ஏ தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இது மிகவும் சாதாரணமாகவே ஒரு சின்ன விஷயனாலே பெயில் கிடைச்சாலே கூட அது மிகப்பெரிய நீதி வென்றது என்று கொண்டாடக்கூடியது ஒரு வழக்கமாகிவிட்டது. நம்முடைய குறிப்பாக சொல்லப்போனால் திமுக மத்தியிலே அது கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமாக நினைச்சிடறாங்க. அதுபோலத்தான் இது கிடைத்திருப்பது என்பது ஒரு இடைக்கால உத்தரவு மட்டும்தான். இது முதல்ல நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். எப்படி இதை இன்றைக்கு ஊடகங்கள் இதை எப்படியெல்லாம் இதை கொண்டு செல்கிறார்கள் என்றால், ஏதோ இந்த வழக்கு அமலாக்கத்துறைக்கு எதிராக ஒரு வழக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்துவிட்டது என்பதை போல ஒரு பாவனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் இது அப்படி மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஒரு வழக்கு மேல்முறையீடுக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது. அங்கு அது உச்சநீதிமன்றத்துக்கு வருகிற பொழுது, ஏன்னா நமக்கு தெரியும் இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு பிறகு ரைடை தொடரலாம் என்று சொல்லப்பட்டு பிறகு அதனுடைய தொடர்ச்சி விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பிறகு அது உச்சநீதிமன்றத்திற்கு வருகிற போது அதற்கு ஒரு இடைக்கால தடையை தான் வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர இந்த வழக்கு முடிவுக்கு வரவில்லை என்பதை முதலில் நேயர்கள் நாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் ஏதோ ஒரு இடைக்கால தடை கொடுத்த உடனேயே இது ஏதோ நீதியை வென்று விட்டதை மாதிரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாக கிடையாது. அதனால் இந்த வழக்கிற்கு இது இடைக்கால தடை மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த விடுமுறை காலம் முடிந்த உடனே இந்த வழக்கு எடுக்கப்படும். எடுத்து அமலாக்கத்துறை தன்னுடைய பிரதிவாதத்தை ரிப்ளை ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். அவர்கள் கொடுப்பதற்கு அவகாசம் சாதாரணமாக கொடுப்பார்கள். அது முறை. இதான் பார்த்தீங்கன்னா எந்த நீதிமன்றத்தினுடைய முறை வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அதுக்கு பதிலுரை தர வேண்டும் என்பது முறை. அந்த முறைக்கான ஒரு இடைக்கால நேரத்திற்காக மட்டும்தான் இந்த இடைக்கால தடையாக ஒரு இன்டரிம் ஸ்டே வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர இதில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழக அரசு பெற்றதாகவோ அல்லது இதோ மிகப்பெரிய தோல்வியை அமலாக்கத்துறையை சந்தித்து விட்டது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அதை பார்த்து எங்களை போன்றவர்கள் நகைக்கத்தான் முடியும். இல்லை சார், இப்போ நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு கூட்டாட்சி முறைக்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கு அமலாக்கத்துறையின் செயல்பாடுகள்னு சொல்றாங்க. அது எப்படி சார் இது சரியா இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, இது அடிப்படையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீதிமன்றங்களிலே பேசப்படுகிற அல்லது சொல்லப்படுகிற விஷயங்கள் பெரும்பாலும் ஊடகங்கள் வாயிலாகவோ அல்லது மக்களுக்கு சென்று அடைகிற பொழுது அது ஏதோ நீதிமன்றத்தினுடைய முழுமையான கருத்து அல்லது அதுதான் முடிவுரை என்பதாக ஒரு பிம்பம் ஏற்படுகிறது. அது கிடையாது. அதாவது ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிற போது இது தமிழக அரசுன்ட்டு இல்லை, நீங்கள் போய் ஒரு வழக்கு மத்திய அரசுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுத்தாலும் ஜனநாயக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் சிஸ்டம் என்னன்னா, அவர்கள் இரண்டு பக்க வாதங்களை கேட்கிற பொழுது சில கேள்விகளை கேட்பார்கள். இந்த கேள்வி சரியா, இதற்கான பதில் உங்களிடத்திலே இருக்கிறதா, இதற்கான தீர்வாக நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள் என்று இரு பக்கமும் கேட்பார்கள். அந்த ஒரு அடிப்படையில் தான் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறதே தவிர அந்த கேள்விக்கு விடையை உச்சநீதிமன்றம் சொல்லி அவர்களுக்கு அந்த வழக்கிலிருந்து விடுப்பு வழங்கப்பட்டு விட்டதாக அல்லது அதற்கான தீர்வு கிடைக்கப்பட்டு விட்டதாக நினைத்தால் அது மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயலாகத்தான் நாம் பார்க்க முடியும். சார், இன்னொரு விஷயமும் நீதிபதி கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, இது ஒரு திட்டமிட்ட குற்றமாக நீங்க பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரெடிகேட்டிவ் ஒஃபென்ஸா என்று நியாயமான கேள்வி. அதாவது அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கருப்பு பண தடை சட்டம் இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அஃபென்ஸ், அதாவது ஒரு குற்றம் செய்யப்பட்டிருப்பது அந்த திட்டமிட்ட குற்றமாக இருக்கிறதா இருந்தால் மட்டும்தான் அமலாக்கத்துறை அதை விசாரிக்க முடியும். இது ஒரு அடிப்படையான ஒரு புரிதல். அது நியதி, அது விதி என்று கூட சொல்லலாம், சட்டம் என்று சொல்லலாம். அதனால என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இப்போ அமலாக்கத்துறை வந்திருக்கீங்களே, நீங்கள் இதை நீங்கள் விசாரிக்கிறீங்களே, ஏனென்றால் இது லஞ்ச ஒழிப்பு துறையாலே ஏற்கனவே 41 வழக்குகளில் அவர்கள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால், இப்போ இந்த வழக்கின் மத்தியில் அமலாக்கத்துறை வந்திருக்கிறதே,
அப்படி என்றால் அந்த அஃபென்ஸில் வந்து எந்த அடிப்படையில் இது வந்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் ஏன் நம்ம இதை கேள்வி கேட்டிருப்போம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய சிஎன்ஏஜி இருக்குது பாருங்கள், அவர்களுடைய குறிப்பிலே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாகில் நடைபெற்றிருக்கக்கூடிய முறைகேடுகளை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இது வந்து அமலாக்கத்துறை தான் சொல்லுங்கிறது இல்லை, அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லுங்கிறது இல்லை, பொதுமக்களாகிய நமக்கே வந்து இன்றைக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அது உச்சநீதிமன்றத்திற்கு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனாக போகும் அப்படிங்கிறச்சே அது ஒரு வழக்காக செல்கிற போது இருபக்க வாதங்கள், அதற்கான ஆதாரங்கள் இவையெல்லாம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறச்சே இது போன்ற கேள்விகளை எழுப்புவார்கள். அப்படி எழுப்புகிற பொழுதுதான் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதனால் இது வந்து அது எழுப்பியதனாலே உச்சநீதிமன்றம் திமுக அல்லது தமிழக அரசிற்கு சார்பாக ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டது என்பதாக நினைப்பது ஒரு மிகப்பெரிய தவறு. அது மக்களை திசை திருப்புகிற ஒரு முயற்சி மட்டும்தான். இல்லை சார், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்கிறாங்கன்னா நீதிமன்றமே கேட்ட கேள்வி என்ன, ஏற்கனவே நீங்கள் சொல்ல மாதிரி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே அதை விசாரித்து கொண்டிருக்கிறது. 41 வழக்குகள் ஏற்கனவே இருக்கின்றது, அது மேலே விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவங்கெல்லாம் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஏன் தேவையில்லாமல் ஈடின்ற விஷயத்தை வந்து மூக்க நுழைக்கிறீங்க? இது வந்து ஒரு அந்த டாஸ்மாகை வந்து அவர்கள் இருப்பவர்கள் அந்த ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் நீங்கள் டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமாக செயல்படுது. அவங்க மொபைல் ஃபோன் போன்ற விஷயங்களை நோண்டி பார்த்துருக்கீங்க, தனி மனித உரிமையை நீங்கள் வந்து மீறதா இருக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்களே சார். இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறைக்கு இந்த விஷயத்தில் முழுமையான அதிகாரம் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாதுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய அது கரப்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கிளில் இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஆக லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த அரசு அதிகாரிகள் அது லஞ்சம் பெற்றார்களா இல்லையா என்று பார்ப்பது என்பது வேறு. ஆனால் அதில் என்னென்னா அந்த கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் இந்த வழக்கு 41 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கிற பொழுது அதிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த தகவல்கள் அது பிஎம்எல்ஏ கொண்டது அமலாக்கத்துறையினுடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த சொல்லக்கூடிய அந்த திட்டமிட்ட குற்றம் என்று சொல்ல ப்ரெடிகேட்டிவ் அஃபென்ஸ் என்று இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்கிற பொழுது இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பணப்புழக்கமும் சட்டவிரோத பண பரிமாற்றமும் 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அந்த இந்த விஷயத்தை நீங்கள் நம்ம பார்க்கும்போது தனி மனித உரிமை அப்படின்னு சொல்லும்போது அண்ணா பல்கலைக்கழகம் விஷயம் நடைபெற்ற போது அந்த பாலியல் பிரச்சனை ஏற்பட்ட போது பல செய்தியாளர்களோட பலரோட அலைபேசியெல்லாம் பிடுங்கி வைக்கப்பட்டு பல நாட்களுக்கு அப்புறம் தான் போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் கொடுக்கப்பட்டது. இப்போ அது மட்டும் நீங்கள் வந்து ஒப்புமைப்படுத்துவது கரெக்டாக இருக்காது. ஏனென்றால் அது வந்து அது கிரிமினல் குற்றம், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஐபிசியில் வரக்கூடிய விஷயம். ஆனால் அமலாக்கத்துறைக்கு இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட அதிகாரத்தின் கீழ் அந்த மொபைல் ஃபோன்ஸை வாங்கி வைக்கிறது அவருடைய தனிப்பட்ட உரிமையில் தலையிடலாமா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பிரைவசியில் தலையிடலாமா என்கின்ற கேள்வி எழுகிறது என்றால் முழுமையாக அமலாக்கத்துறைக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஏனென்றால் ஒரு குற்றம் நடைபெற்றிருக்கிறது, அந்த குற்றத்தை நாம் வந்து முழுமையாக ஆராய வேண்டும் அல்லது அதிலிருந்து உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய உயர்நீதிமன்றம் நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய வாதங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்முடைய நேயர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்த இதனுடைய தீர்ப்பு அது மேலே தான் இப்போ மேல்முறையீடு போயிருக்கு. அதில் இதே கேள்வியை வந்து முன்வைக்கிற போது தமிழக அரசும் டாஸ்மாகும் முன்வைக்கிற பொழுது இதை எப்படி நீங்கள் பர்சனல் இன்கன்வீனியன்ஸ் அல்லது இன்ட்ரூடிங் இன் யுவர் பிரைவசி என்று நீங்கள் சொல்லுவீர்கள்? ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் நாட்டில் ஒரு லஞ்சம் நடந்திருக்கிறது, ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது, சட்டவிரோதம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் அதற்கு துணை நின்று உன்னுடைய இன்கன்வீனியன்ஸை நீ பார்க்கக்கூடாது. நீ அரசுக்கு அல்லது நீதிமன்றத்திற்கோ அமலாக்கத்துறைக்கோ நீ ஒத்துழைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டில் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டும், சட்டவிரோத பணமரிமாற்றம் நடக்கவில்லை என்பதை நிரூபிக்கிற அந்த கடமை என்பது அந்த அரசு அதிகாரிகளுக்கும் இருக்கிறது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஏதோ அமலாக்கத்துறையினுடைய கடமையை மட்டும் நினைக்காதீங்க. அதே அவர் கண்டுபிடிக்கிறார்கள். இந்த குற்றத்தை தாங்கள் செய்யாமல் இருந்திருக்கிறோம் என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் அந்த அரசு அதிகாரிகளுக்கும் இருக்கிறது என்பதை நம்முடைய உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் இதை ஊடகங்கள் குறிப்பாக ஏன் இது மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன் என்றால் இதை ஊடகங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக காட்டுகிற பொழுது இது பின்னாளில் இன்னும் கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகள் கூட ஆகலாம். ஏன்னா இது வந்து ஆதாரங்கள் திரட்டப்பட வேண்டும். திரட்டப்பட்ட ஆதாரங்கள் இருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட் போன மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் விசாரணை நடக்கப்பட வேண்டும்ங்கிற பொழுது பல விஷயங்கள் அதில் இருக்கிறதுனால பல ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் நீதி ஒரு பொழுதும் தன்னுடைய கடமையை செய்யாமல் இருக்க நீதி நிச்சயமாக
கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இதில் நம்ம சொல்லப்போனால் இதை நான் வழக்கறிஞராக சொல்லாமல் நான் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த டாஸ்மாக் முறைகேடு என்பது தமிழ்நாட்டுடைய மூலை முடுக்கிற சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் கூட தெரிந்திருக்கிறது. அது உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாதா? நினைச்சு பாருங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தை நாம் வந்து ஒரு குறையாகவோ அல்லது விமர்சனம் செய்வதோ என்பது சரியா என்று கேட்டால், என்னை பொறுத்தவரை உயர்நீதிமன்றத்தையோ அல்லது உச்சநீதிமன்றத்தையோ அல்லது எந்த நீதிமன்றத்தையும் நாம் வந்து இப்படி நடந்திருக்கிறதே என்று நம்முடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தலாமே தவிர அதை விமர்சிப்பதோ அல்லது அதற்கு மீறி குறை கூறுவது என்பதோ நமக்கு அடிப்படையில் ஒரு அதிகாரம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மக்களுடைய ஜனநாயக ஆட்சி என்பதனால் அந்த கேள்வியை நம்ம கேட்குறோம். கேள்வி கேட்குறது தப்பு இல்லை, அதுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். என்னவென்றால், உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை ஒரு சாதாரணமாக எப்போ அந்த இடைக்கால உத்தரவு வழங்குகிற போது கேட்கப்பட வேண்டிய நியாயமான சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்வியை கேட்டு அதற்கு பதில் தருவதாக அமலாக்கத்துறை அதற்கு கால அவகாசம், ஏன்னா இப்போ வந்து லீவ் வந்ததுனால தான், அந்த விடுமுறை கோடை விடுமுறை வந்து உச்சநீதிமன்றத்திற்கு வருகிறது என்பதனால்தான் அது தள்ளி போடப்பட்டிருக்கிறது. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாரம் கூட இந்த வழக்கு எடுக்கப்பட்டிருக்கலாம். புரியுதுங்களா? அதனால் இது வந்து இந்த தீர்ப்பை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்கூடியதாக நினைத்தால், நான் சொன்னேன், பெயிலையே நம்ம கொண்டாடக்கூடியவர்கள் நம்ம மக்கள். ஒரு பெயில் கிடச்சதுன்னா நீதி வென்றது என்று போஸ்டர் அடிக்கக்கூடிய மக்கள் தான். அதனால் இது நம்ம அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த வழக்கு என்பது முடிந்துவிட்ட வழக்கல்ல. இதை உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக ஜனநாயக அடிப்படையில் இருபக்க வாதங்களையும் கேட்கிற பொழுது அந்த இருபக்க வாதங்களும் சரியாக இருக்கிறதா என்கின்ற அடிப்படையில் ஒரு இடைக்கால நிவாரணத்தை மட்டும்தான் வழங்கியிருக்கிறாளே தவிர இதில் நீதி முடிந்துவிட்டது என்பதாகவோ முழுமையான தீர்ப்பு கிடைக்கப்பட்டதுன்றது இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை சார், இதன் மூலமாக பல நிறுவனங்கள் வந்து திரைப்பட நிறுவனங்கள்லாம் கூட இந்த பணம் புழக்கமெல்லாம் இருக்குது அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருக்கிறது. ஸோ அது மேலே அந்த திரைப்பட நிறுவனங்கள் மீதெல்லாம் எப்பேற்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுறீங்க? இல்லை, நிச்சயமாக இருக்கும். இதிலேருந்து இப்போவும் சொல்லுகிறேன், இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் தப்ப முடியாது. உறுதியாக சொல்லுகிறேன், யாருமே தப்ப முடியாது. அவர்கள் எந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த அதிகாரத்தினுடைய சாயலிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அது அதிகாரிகளாகட்டும் வியாபாரிகளாகட்டும் தொழிலதிபர்கள் யாராக இருந்தாலும் இந்த குற்றம் என்பது நிரூபிக்கப்படுமேயானால் நிச்சயமாக அதிலிருந்து தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. அது நல்லா நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு கால அவகாசம் வேண்டுமானால் ஆகலாம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், ரொம்ப அடிப்படையிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வழக்கில் வந்து இந்த குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கான அத்தனை சாட்சியங்களும் அமலாக்கத்துறையிடம் இருக்கிறது. நம்ம ஒரே நாள் இன்னைக்கே தீர்ப்பு கிடைச்சிடணும், இன்னைக்கே எல்லாத்துக்கும் முடிஞ்சிடணும் அப்படிங்கிற நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கும் நம்முடைய ஆரவாரத்திற்கும் ஏற்றாற் போல உச்சநீதிமன்றம் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வந்து ஒரு அறியாமையினுடைய வெளிப்பாடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நம்ம அப்படி எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் நீதி நிச்சயம் வெல்லும், அதில் சந்தேகமே கிடையாது. சரி, இப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா பலர் வந்து தலைமறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, வெளிநாடுக்கெல்லாம் சென்றிருக்கான்றாங்க. ஸோ அவர்கள் மீதெல்லாம் எப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் நினைக்கிறீங்க? இல்லை, அது அதான் சொன்னேன், இது வந்து நீங்கள் வந்து இன்றைக்கே அதை நம்ம முடிவு பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வழக்கறிஞராக என்னை கேட்டால், இன்றைக்கு வந்து யார் யார் மேலெல்லாம் வழக்கு விசாரணை திசை திரும்ப இருக்கிறது என்று அதை வச்சு நீங்கள் முடிவெடுக்க முடியாது. இந்த வழக்கில் இன்னும் குறிப்பாக அதில் வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறேன். இதில் வந்து அந்த ஃபெடரல் அப்படிங்கிற கான்செப்ட் வருகிற போது, கூட்டாட்சி முறையை பற்றி ஒரு கேள்வி எழுப்புகிற போது, இது தனி ஒரு மனிதனை பற்றி மட்டும்தானே இந்த குற்றங்கள் சாட்டப்பட வேண்டும் அல்லது தொடுக்கப்பட வேண்டும், ஒரு அரசு அல்லது ஒரு நிறுவனத்தின் மீது தொடுக்கப்பட முடியுமா என்கிற கேள்வியே எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பார்வையிலேயே நீங்கள் பார்த்து கொண்டே போனால் அது யாரெல்லாம் இந்த பணத்தின் மூலமாக பலனடைந்தவர்கள், அந்த கருப்பு பணத்தின் மூலமாக பலனடைந்தவர்கள், சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டவர்கள் அப்படிங்கிற அந்த கோணம் விரிந்து கொண்டே போகிற பொழுது இதில் யார் யார் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்போ நீங்கள் இத்தனை நாளாக சொல்கிற சில பேர்களை நாம் குறிப்பிடக்கூடாது, உங்களுக்கே தெரியாது. நம்ம இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரா, இப்படி ஒருத்தர் இருந்திருக்கிறாரா என்று கூட நமக்கு தெரியவில்லை. எப்படி தெரிகிறது? அமலாக்கத்துறை அழைக்கிற பொழுது தெரிகிறது. அப்புறம் என்ன தெரியுது? அமலாக்கத்துறையினுடைய அந்த விசாரணை நீண்டு கொண்டே போகிற பொழுது தான் உங்களுக்கு இதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், புதுசான கேரக்டர்ஸ்லாம் வருதில்ல, நம்ம பார்க்குறோம். அப்போது இதனுடைய நீட்சி என்பது இந்த விசாரணை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி தொடர்வதனால இவர்கள் வருவார்களா அவர்கள் வருவார்களா என்பதெல்லாம் கொடுக்கப்படுகிற சாட்சியங்கள், நிரூபிக்கப்படுகின்ற அந்த குற்றங்களுடைய அடிப்படையில் மட்டும்தான் யார் யாருக்கு எப்படிப்பட்டதான அந்த தண்டனை அல்லது விலக்கு கிடைக்கும் என்பதை காலம் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். சார், உங்கள் நேரத்தை செலவிட்டு எங்களுக்கு பேட்டி எழுதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரே மீண்டும் அடுத்த சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.